ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து குடமிளகாயும் இறாலும் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். சூப்பரான மசாலா, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பரான சுவையான ரெசிபி, வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ இறா வாங்கி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் வரும். அதிலே நடுவில் இருக்க அந்த குடலை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துருங்க, அது உடம்புக்கு நல்லது கிடையாது. அது கூடவே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சைடில் ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. எந்த மசாலாவும் போட்டோம்னா உடனே பண்ணாமல் கொஞ்சம் ஊற வச்சா தான் அது நல்லா அந்த மசாலா அந்த இதில் பிடிக்கும் பாருங்கள். இதுக்கு அடுத்தது வந்து ஒரு பவுல் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மைதா மட்டும் போடுங்க, வேறு எதுவும் தேவையில்லை. மைதா போட்டுட்டு அது கூடவே இந்த இறாவை வந்து நல்லா கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா இறாவையும் போட்டு கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பொரிக்கும் போது நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ணல. அதனால் ஷாலோ ஃப்ரை பண்ண கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். போட்டு எல்லா இறாவும் இப்படி பொரித்து எடுத்துக்கோங்க. கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. எப்பவும் நீங்கள் இறா தொக்கு பண்ணுவீங்க, இறா பிரியாணி பண்ணியிருப்பீங்க, இறா குழம்பு வச்சுருக்கீங்க. இதே மாதிரி இறா பண்ணி பாருங்கள். பசங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குடமிளகாயில் வந்து நிறைய கால்சியம் சத்துலாம் நிறைய இருக்குது. அது அந்த குடமிளகாவோட டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அது கூட போட்டு நீங்கள் இதை பண்ணும்போது இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க சாமாங்க வச்சு தான் நம்ம ஜாஸ்தி பண்ணுறோம் நினச்சி இந்த சோயா சாஸ்லாம் இருக்காது. அது வேணால் சின்ன பாட்டில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அதே எண்ணெயை தான் நம்ம திருப்பி யூஸ் பண்ண போகிறோம், வேறு எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணல. அதே எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த இறாவோட மசாலா எல்லாம் உங்களுக்கு அந்த எண்ணெயில் இருக்கும் பாருங்கள். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கிய பூண்டு போட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் லைட்டு வதங்கினதுக்கு அப்புறம் பொடியாக நறுக்கி இஞ்சி போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாதீங்க, இஞ்சி பூண்டு நறுக்கி போட்டால் தான் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த வாயில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் பாருங்கள். அது கூடவே வெங்காயத்தாளுக்குள்ளே அந்த வெங்காயத்தண்டு மட்டும் முதல்ல போடுங்க. வெங்காயத்தாள் வந்து நம்ம அப்புறம் போடுவோம். நல்லா போட்டு கிளறி விடுங்க. கொஞ்சம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நறுக்கி பெரிய வெங்காயம் போடுங்க. பெரிய வெங்காயத்தை பெருசாக கீறி போடுங்க. குடமிளகாய் கலர் குடமிளகாய் இருந்தால் போடுங்க, இல்லையா நீங்கள் வெறும் குடமிளகாய் போடுங்க. கலர் குடமிளகாய் போட்டால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வெறும் குடமிளகாய் அதே டேஸ்ட் தான் இருக்கும். இது கூட தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ இதில் வந்து நம்ம போட போகிறது வந்து சில்லி சாஸ்னால் நல்லா காஞ்ச மிளகாயை வெந்நீரில் ஊற வச்சுட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி போடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற சில்லி சாஸ் போட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வேண்டாட்டி வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சோயா சாஸ் 1 டீஸ்பூன் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இறா போட போகிறோம். அதையும் போட்டு நல்லா கிளறி விட போகிறோம். உங்களுக்கு காரத்துக்கு சில்லி சாஸ் தான், அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி சாஸ் போட்டுக்கோங்க. இந்த இறாவிலையும் நம்ம மிளகாத்தூள் போட்டு வறுத்துருக்கனால உங்களுக்கு காரம் நல்லாயிருக்கும். குடமிளகா கொஞ்சம் இந்த க்ரீன் குடமிளகா மட்டும்தான் கொஞ்சம் காரம் இருக்கும். மற்ற இந்த கலர் குடமிளகா உங்களுக்கு காரம் இருக்காது. கூட மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா காரசாரமாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ரசம் சாம்பார் சாதத்துக்கு இதுக்கு நல்லா மிளகுத்தூள் போடுங்க. வெங்காயத்தாள் போடுங்க. அப்படி உங்கள்கிட்ட வெங்காயத்தாள் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொத்தமல்லியில் போட்டுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. பாய்.